विवाहदिनमिदं भवतु हर्षतं मङ्गलं तदा वांशक्षेमतं प्रतिदिनं नवं प्रेमवर्ततां सदगुणं कुलं सदा हि मोदतां लोकसेवया देवपूजनं गृहस्थजीवनं भवतु मोक्षतम्.
எப்பவுமே சந்தாக்காவின் வாழ்வில் மகிழ்ச்சி குறையாமல் இருக்கணும். ஓஹோ, எப்பொழுதும் இவர்கள் மனமொத்த தம்பதியராய் வாழணும். முகத்தில் என்றென்றும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். சந்தாக்காவின் வாழ்வில் என்றென்றும் குறையாமல் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கணும். ஓஹோ, சந்தாக்காவிற்கு எங்களுடைய திருமண நல்வாழ்த்துக்கள். விவாக தினமிதம் பவது ஹர்ஷதம் மங்களம் ததா வாம்சேமதம் பிரதிதினம் நவம் பிரேமவர்த்ததாம் சதகுணம் குலம் சதா ஹி மோததாம் லோகசேவயா தேவபூஜனம் கிருஹஸ்தஜீவனம் பவது மோட்சதம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ முழுவதுமே என்னுடைய வாக்கிங் ஃப்ரெண்டு சாந்தாக்கா அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பீளமேடு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இங்கே இருக்கக்கூடிய நாகர்கோவில் ஆரியபவனுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோனுடைய லிங்க் ஏற்கனவே என்னுடைய சேனலில் இருக்குது, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் என்னென்ன ஐட்டமெல்லாம் டேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். கீ ரோஸ்ட் இவங்களுக்கு இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? உண்மையாகவே நல்லா இருக்கா? நம்ம வீட்டில் செய்கிறத விட நல்லா இருக்கா? வீட்டில் செய்கிறத விட நல்லா இருக்குன்னா அப்போ அதை விட நல்லா தான். சிவகாமி எப்படி இருக்கு? சாப்பிடாமையே நல்லா இருக்குன்னு என்ன ஒரு அர்த்தம்? கையில் வச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் அடுத்தவங்க எப்படி சாப்பிட்றது? இப்போ சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்கு? இதுதான் ஓகே. சரசக்கா சிரின்னு சிரிக்கிறாங்க. தட்டில் ஒன்றையும் ஞானா வெறும் ஆள் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜெயஸ்ரீக்கா கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாந்தி கிருஷ்ணா நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க வீடியோவுக்கு. என்னை விட ஆள் கிடையாது, என்னை விட யாரும் இல்லை அப்படின்ட்டு. மரகதமாக்கா அதை விட அப்படி ரசித்து சாப்பிட்றாங்க. எப்போவுமே ரசித்து சாப்பிட்டாதான் ஜீரணமாகும் அப்படிம்பாங்க. சுப்புக்கா வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் கரெக்டாக வச்சு சாப்பிட்ணும், அப்படி இப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாருங்க. காக்காவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கான்னு கூப்பிட்டு தான் கூப்பிடும். அதே மாதிரி சுப்புக்கா பாருங்க வச்சுட்டு பாருங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இனி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கல பாருங்க. அதுதான் எவ்வளோ ஒரு இது பாருங்க. அதான் சொல்கிறேன், நம்ம பழமொழி எல்லாமே எப்போவுமே வீண் போகாது. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி பாருங்க இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு தெரியுது பாருங்க. பாருங்க, பங்கு போட்டு தின்னா பசியாருன்னு சொல்லுவாங்க. அந்த அக்கா பங்கு போட்டுக்கிட்டே இருக்குது சுப்பக்கா. ஆமாம். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய வாக்கிங் ஃப்ரெண்டு சாந்தாக்கா வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க தாங்க அந்த சாந்தாக்கா. மெரூன் கலர் சாரீ கட்டியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட நிற்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி அந்த கபில்ஸை போட்டிருந்தேன் நான். எவ்வளோ வந்து லுக்காகவும் இன்னும் வந்து இளமையாகவே இவங்க இருக்காங்க. இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இவங்க எப்போவுமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, எங்கள் எல்லோருடைய ஆசையும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சாந்தாக்கா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க 2 பேர்த்தையுமே வாழ்த்துங்க. நம்ம வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை அப்படின்னாலும் நம்ம மனப்பூர்வமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு போய் சேரும். அப்படிங்கிறதுனால எல்லாருமே மனசார மனம் நிறைந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஆனிவர்ஸ் 67லேருந்து பார்த்தா. இந்த குழந்தைங்க பிறந்தப்பிருந்து பார்த்தா எல்லா ரிலேஷன் எல்லாம் விட்டு அவங்க தான் வந்து பார்த்தா. அவங்க செட்டு தான் எப்போவுமே அவங்க தான் வந்து உங்களை வந்துருக்காங்க. டெய்லியும் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு செட்டு தான் நான் பாருங்க. எங்கள் ரிலேஷன் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கூட தான். அவங்க வாமா எங்கே நீங்கள் போய்